வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெஷின் லேர்னிங் மெதுவாக சீரீஸ். இந்த செஷனில் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனை ஒரு ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ் எடுத்துகிட்டு எப்படி பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செஷனுக்கான யூஸ் கேஸாக நான் என்ன ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, கோல்ட் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் இன் இந்தியா. அதாவது இந்த 22 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆபரண தங்கம் அப்படின்னு நியூஸ்லலாம் சொல்லுவாங்க. நம்ம நார்மல் பியோர் கோல்டு இருந்ததுன்னா அதை நம்ம ஜுவல்லாம் பண்ண முடியாது, அது 24 கேரட்னு சொல்லுவாங்க. நாம் ஜுவல் பண்ணிக்கிறோம்ல, கம்மல் செயின்லாம் பண்ணுறோம்ல, இதெல்லாம் கொஞ்சம் மெட்டல் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் உருக்கி நமக்கு நகையாக பண்ணுவாங்க. ஆபரண தங்கம் 22 கேரட் கோல்டு அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. இதோட ப்ரைஸ் ஒரே வேல்யூவாக இருக்காது. டெய்லி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், ஏறும் இறங்கும், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதை எடுத்துகிட்டு இது ஒரு ரெக்ரெஷன் ப்ராப்ளமாக ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கு லீனியர் ரெக்ரெஷன் மாடல் பில்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஒரு 5 ஸ்டேஜஸ் இருக்குங்க அதோட லைஃப் சைக்கிளில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா கலெக்ஷன், டேட்டா கிளீனிங் அண்ட் அனாலிசிஸ், பில்டிங் த மாடல் அண்ட் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங், கடைசியாக எம்எல் ஆப்ஸ். ஸோ இந்த 5 ஸ்டேஜஸையும் தான் நம்ம ஒன்றொன்னா இம்ப்ளிமெண்டேஷனில் பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டேஜ் டேட்டா கலெக்ஷன். ஸோ நமக்கு இது லீனியர் ரெக்ரெஷன் ப்ராப்ளம்னு தெரியும். ஸோ நமக்கு ஒரு எக்ஸ் வேல்யூ வேணும் அண்ட் ஒய் வேல்யூ வேணும். ஒய் தான் பேசிக்கலி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிற வேல்யூ. நமக்கு தெரியும் இட் இஸ் அ டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இந்த இடத்துல அது கோல்டுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா கோல்டோட ரேட்டு தான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம், அதுவும் அந்த 22 கேரட் கோல்டோட ரேட்டு. ஸோ இப்போ கோல்டோட ரேட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் கோல்டோட ரேட்டை எதை பொறுத்து நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க இதில். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் யூஎஸ்டி ஐஎன்ஆர் ரேட், எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா என்னென்னா, யூஎஸ்டின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர், ஐஎன்ஆருங்கிறது இந்தியன் ருபீஸ். ஸோ ஒரு டாலரோட விலை இந்தியன் கரன்சியில் அரௌண்ட் 87 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸில் இருக்க ₹1 இந்தியாவில் இருக்க ₹87. ஓகேவா? இந்த ரேட்டும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரேட்டு தான். இந்த ரேட் மாறும்போது கோல்டோட ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏறி இறங்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் மேக்ஸிமம் கோல்டை இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. அதாவது நம்மளே உருவாக்குறது கிடையாது, உற்பத்தி பண்ணுறதும் கிடையாது, இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. யூஎஸ் கிட்ட நிறைய தங்கம் இருக்குது, நம்ம அந்த தங்கத்தை காசு கொடுத்து அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிறோம். ஸோ நம்ம ஊர் காசு ருபீஸு, பட் யூஎஸ் கிட்ட தான் வாங்குறோம் இல்லையா, அவர் அவங்க காசு தான் வேணும்னு கேட்பாரு. அவர் டாலரில் கொடுங்கன்னு தான் கேட்பாரு. ஸோ அவர் இப்போ ஒரு $5 அப்படின்னு சொல்கிறாருன்னா, நாம் 5 × 8 ருபீஸ்னு போட்டு அதுக்கு தகுந்த அமௌண்ட் அவர் கொடுக்கணும். அப்போ தான் தங்கம் கொடுப்பாரு. ஸோ நம்ம ஒரு பொருளை வாங்குகிற ரேட்டு அந்த டாலரில் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த டாலருக்கும் இந்தியன் கரன்சிக்கும் இருக்க அந்த கன்வர்ஷன் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அகைன் இது மட்டும்தான் ஒரே ஃபேக்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். இந்த ஃபேக்டரில் கண்டினியூஸ் வேரியபிள்ஸ் இருக்குன்றதுனால நம்ம ரெக்ரெஷன் ப்ராப்ளம்க்கு கிராஃப் போட அழகாக இருக்குமேன்றதுக்காக ஐ ஹவ் பிக்ட் திஸ் ஃபேக்டர். யூஎஸ்டி ஐஎன்ஆர் இல்லாமல் இன்னும் சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குங்க. லைக் ஜென்ரலான காமனான ஃபேக்டர்ஸ் இருக்கும்ல. இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா விலை கூடும். பொதுவாகவே ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னா அதோட விலை அதிகமாகும். லைக் ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வந்துச்சுன்னா கோல்டு ரேட் கொஞ்சம் அதிகமாக சான்சஸ் இருக்குது. இன்னும் கூட சொல்லலாம், லைக் ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டை சிலர் ஸ்டாக்காக வாங்கி வைப்பாங்க. ஸோ அவங்க அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா கோல்டோட ரேட் அப்போ அதிகமாகிடும். பட் இதெல்லாம் மைனர் ரிலேஷன் தான் நம்மளோட கோல்டோட ப்ரைஸில். பட் இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் எக்ஸ்சேஞ்ச் நம்ம டேரெக்டாக அந்த இம்போர்ட் பண்ணும்போது வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த ரேட்டுக்கு மேஜர் இம்பாக்ட் இருக்குது அப்படின்றத நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் ரேட்டை தான் என்னோட எக்ஸாக வச்சுக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஒரு டேட்டா செட் வேணும் இல்லையா, இந்த டேட்டா செட் தான் வேணும் டிசைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேட்டா செட்டை தேட ஆரம்பிக்கணும். நான் இந்த மாதிரி டேட்டா செட் எங்கேயாவது கேகல்ல இல்லை கிட்டப்ல ஃப்ரீயாக கிடைக்குதான்னு பார்த்தேன், இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி டேட்டா செட் வேணும் நம்ம டிசைட் பண்ணதுக்கப்புறமா இல்லைன்ற பட்சத்தில் நாம தான் டேட்டா செட்டை கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜுங்க. இது ஒரு பைத்தான் பேக்கேஜ். அதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேசிக்லி இந்த பேக்கேஜ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாஹூ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்கு சைட்டை. இந்த சைட்ல இருக்க இன்ஃபர்மேஷனை பைத்தான் பேக்கேஜ் மூலியமா ஏபிஐ கால்லாம் மேக் பண்றதுக்காக இந்த பேக்கேஜ் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் என்னோட அக்கௌண்ட் என்விரான்மெண்ட்குள்ள போய் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா யூஸ் பண்றது தான் நமக்கு தெரியும்ல, அந்த பேக்கேஜை ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணாவே போதும்.
டேட்டா வந்து வாங்குறதுக்காக. ஸோ அவங்க பேக்கேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சிருந்தாங்க. அந்த மெத்தட்ல வந்து நமக்கு என்ன காலம் வேணும் பேசிக்லி USD, INR அதான் வேணும் இல்லையா? இந்த USD, INR ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறத டிக்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிக்கர் அப்படின்னா என்னன்னா, ஸ்டாக்ல வந்து பொதுவா வந்து ஒரு ஸ்டாக்குக்கும் வந்து ஒரு பேர் இருக்குங்க. ஒரு செட் ஆஃப் ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள கோட் வேர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நம்ம தேடுற காலம்க்கு இதுதான் வந்து வேல்யூ USD, INR ஈக்குவல் டு எக்ஸ். அண்ட் ஸ்டார்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா, நான் போன வருஷத்தோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி தான் அடுத்த வருஷம் வந்து USD, INR இவ்வளோ கூடுச்சு அப்படின்னா கோல்டோட ரேட் இவ்வளோ கூடும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக 1ஆம் தேதி ஜான்வரி 2024 டு 31ஆம் தேதி டிசம்பர் 2024 வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இன்டர்வல் வந்து 1 வீக் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து வீக்லி டேட்டா வந்து எடுத்துக்கலாம்னு பாக்குறேங்க. பிகாஸ் டெய்லி டேட்டான்னு எடுத்துக்கோனா வி வில் கெட் அரௌண்ட் 365 பாயிண்ட்ஸ் 365 நாள். லாஸ்ட் இயர் ரீப் இயர் வேற. ஸோ 366 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் நமக்கு. அவ்வளோ இருந்தா விஷுவலைஸ் பண்றதுக்குலாம் கொஞ்சம் டஃபா இருக்குன்றதுக்காக வீக்லி எடுத்துக்கலாம். வாரத்துல முடியும் போது அந்த USD, INR ரேட் எவ்வளோ இருக்கு, அடுத்த வாரம் எவ்வளோ இருக்கு, அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளோட USD, INR டேட்டா வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது வந்து டேட்டா ஃப்ரேம் டைப்லயே நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அதோட வேல்யூஸ் வந்து உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுல நல்லா பாத்தீங்கன்னா நிறைய காலம்ஸ் வந்து இருக்கு. நமக்கு தேவை வந்து மெயின்லி இந்த க்ளோஸ் அப்படிங்கிறது தான். ஸோ மற்ற காலம்லாம் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு நாள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட விலை வந்து மேக்ஸிமம் எவ்வளவு போச்சு ஹை, அண்ட் கம்மியா எவ்வளவு போச்சு லோ, அண்ட் வந்து கடைசியா முடிக்கும் போது அந்த நாளோட மார்க்கெட் முடியும் போது எவ்வளவு இருந்தது அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து அந்த நாளோட ஃபைனல் பிரைஸ். ஸோ நம்ம இந்த க்ளோஸ் அப்படின்ற காலம் தான் நமக்கு வேணும். அண்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு நாளா நான் சொன்ன மாதிரி ஒரு வாரமா வந்து இருக்கு. பிகாஸ் நம்ம இன்டர்வல் 1 வீக்னு கொடுத்தோம் இல்லையா? 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 15ஆம் தேதி 7 நாளுக்கு ஒரு தடவை வேல்யூஸ் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டேட்டா செட்டை பத்தி லைக் இதோட கவுண்ட் வந்து எவ்வளவு அப்படின்லாம் பார்க்கணும்னா INR டாட் இப்போ வந்து போட்டுக்கலாம். ஸோ ஓவராலா நம்ம கிட்ட 53 காலம்ஸ் இருக்கு. அண்ட் லக்கிலி எல்லாமே நல்லாவே தான் வந்திருக்கு. ஸோ எல்லா டேட்டாவுமே நம்ம கிட்ட இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட் காலம் வந்து இண்டெக்ஸ்ல இருக்கு இல்லையா? இது வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ டேட் காலம் வந்து எனக்கு ஒரு காலமாவே வேணும். அதை மாத்தணும் அப்படின்றதுக்காக இண்டெக்ஸ் வந்து ரீசெட் பண்ண போறேன். அது எப்படி பண்றது? ரீசெட் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா? அதை யூஸ் பண்ணிக்க போறேன். ரீசெட் இண்டெக்ஸ் அண்ட் இன்கேஸ் ஈக்குவல் டு ட்ரூ டைரக்டா வந்து டேட்டா ஃப்ரேம்லயே மாத்திருப்பா அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ இப்போ போய் USD, INR ஹெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து டேட் வந்து தனியா வந்து கிடைச்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு மற்ற யாருமே தேவையில்லை. இந்த டேட்டும் இந்த க்ளோஸ் இந்த 2 வேல்யூ மட்டும் தான் தேவை. ஸோ என்னோட டேட்டா செட்டை வந்து கொஞ்சம் புதுப்பிக்க போறேன் அதுக்கு தகுந்த மாதிரி. ஆல்ரைட். ஸோ டேட்டா செட்டை வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா தேவையானதை மட்டும் எடுத்தோம்னா திஸ் இஸ் ஹவ் த USD, INR காலம் லுக்ஸ் லைக். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டிபெண்டன்ட் வேரியபிள் அதாவது கோல்டோட ரேட்டை வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கும் வந்து நான் Y Finance பேக்கேஜே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுல வந்து ஜஸ்ட் முன்னாடி வந்து நான் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்தேன் இல்லையா? அதுக்கு பதிலாக இப்போ கோல்டோட அந்த லேபிளை வந்து கொடுக்கணும். அது வந்து XAU அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து அகைன் வந்து நான் லாஸ்ட் இயர் ஃபுல்லா எடுத்துக்க போறேன். ஸோ 1/1/2024 டு 12/31/2024 ஃபுல்லா எடுத்துக்கிறேன். அண்ட் வீக்லி வேல்யூஸ் வந்து எனக்கு வேணும். ஸோ 1 வீக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து possibly raised no price data found. ஓகே. இந்த டேட்டா வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வந்து வேற ஏதாவது சோர்ஸ்ல வந்து இந்த டேட்டா வந்து தேடணும். ஸோ ஆஃப்டர் சர்ச்சிங் இன் லாட் ஆஃப் வெப்சைட்ஸ் நான் இந்த வெப்சைட் வந்து கண்டுபிடிச்சேங்க, exchange-rates.org. ஸோ இதுல வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கிராம் கணக்குல இந்தியால வந்து 2024ல ஒரு நாளும் ஜான் 2024ல இருந்து டிசம்பர் 2024 வரைக்கும் எவ்வளவு பிரைஸ்ல இருந்தது அப்படின்றத வந்து டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து இப்ப நமக்கு வந்து எல்லா நாளோட டேட்டாவும் தேவையில்லை கரெக்டா? ஏன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு வேல்யூ தான் எடுத்திருக்கோம். ஓவரால 365 கிடையாது நம்ம டேட்டா செட்டோட சைஸ். நல்லா பாத்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து ஜஸ்ட் வந்து 53 தான் இல்லையா? ஸோ நான் வந்து இந்த மாதிரி இப்ப 53 வேல்யூஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்றதுக்காக 2 விஷயம் பண்ணலாம். ஒண்ணு வந்து என்ன பண்ணலாம், இந்த என்டையர் டேட்டாவையும் எக்ஸல் ஷீட்ல தான் இருக்கு இல்லையா? அதாவது டேபிளா தான் இருக்கு. ஸோ டேட்டாவை அப்படியே வந்து லைக் அப்படியே எக்ஸலுக்கு மூவ் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இதுல வந்துட்டு நமக்கு தேவையான டேட்ஸோட வேல்யூஸ் மட்டும் எடுத்துட்டு அதை வந்து கோல்ட் ரேட் அப்படின்னு சொல்லி இங்க ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன் வே. இல்ல நான் கோட் வைஸ் இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் யூஸ் த எக்ஸ்ட்ராக்ஷன் லாஜிக். அதுக்கு வந்து ஐ ஹவ் ஆடட் அ கோட் பியூட்டிஃபுல் சூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் லைப்ரரி வந்து இருக்கு.
இருக்கு. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா HTML XML பேஜஸ்ல, அதாவது பேசிக்கலி வெப் பேஜஸ்ல இருக்க டீடைல்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட லாஜிக்கும் வந்து சிம்பிள் தாங்க. லைக் அந்த URL என்னன்னு சொல்லிடணும். பேசிக்கலி இந்த வெப்சைட்டோட URL என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வெப்சைட்ல இருந்து என்ன வேணும், இந்த டேபிள் மட்டும் தான் வேணும் இல்லையா? ஸோ அந்த டேபிள் அதுக்கு வந்து லாஜிக் லைக் பார்சர் எழுதிக்கிறாங்க, டேபிளா இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, பண்ணிட்டு ஃபைனலி ஒரு டேட்டா ஃப்ரேம்ல வந்து வச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஈவன் தான் யூ டூ திஸ், இதுக்கப்புறமா வந்து நீங்க தான் வந்து மேனுவலா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ஷன் லாஜிக்லாம் எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் நான் வந்து கரண்ட்லி இந்த எக்ஸல் ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி இந்த டேட்டா செட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா செட்டை வந்து நான் ஒரு CSV ஃபைலா வச்சிருக்கேன். அதை வந்து டேட்டா ஃப்ரேம்குள்ள ரீட் பண்ணிக்கிறேன். கோல்ட் டேட்டா செட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் டேட்டா அனாலிசிஸ் ஸ்பேஸ்க்குள்ள வந்து என்டர் ஆயிடலாம். ஸோ டேட்டா அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பார்த்தோன்னே விசிபிளா தெரியுது, இந்த கோல்ட் ரேட்ன்ற காலம்ல வந்து தேவையில்லாம இந்த ருபீஸ் சிம்பிள்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த காலம் வந்து எடுத்துக்கிறேன். கோல்ட் டேட்டா செட். கோல்ட் டேட்டா செட்ல இருக்க அந்த காலம் பேர் வந்து கோல்ட் ரேட். கோல்ட் ரேட். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் அந்த ருபீஸ் சிம்பிள். அதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதை வந்து எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறேன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த ருபீஸ் சிம்பிள் வேண்டாம், அவ்வளோதான். அண்ட் ரிஜெக்ட்ஸ் வந்து ட்ரோன் போட்டுட்டோம்னா ரிஜெக்ட்ஸாக வந்து அது ரிமூவ் ஆயிடும். அண்ட் இன்னொன்று கூட நம்ம மாற்றணும் இல்லையா, அந்த கமாவும் நமக்கு தேவை கிடையாது. கமாவையும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். கமாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அகைன் அது ஒரு ஹோல் நம்பராக வந்து நான் எடுத்துக்க போறேன். ஸோ ஒன்றும் போட போறது இல்லை. ரிஜெக்ட்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. அண்ட் இதோட டேட்டா டைப் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரிங் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஹேஸ் டு பி அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் தான் நம்ம ரெக்ரெஷன்ல கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அதனால ஐ சேஞ்ச் இட் டு ஃப்ளோட். ஓகேவா? இப்போ வந்து என்னோட ஹெட் போய் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் நைஸ். ஸோ டேட்டா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா வந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து EDனா என்னன்னு தெரியல, அதில் என்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு ஐடியா இல்லைன்னா அந்த வீடியோவை நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம டேட்டா செட்டில் மொத்தமாக 53 வேல்யூஸ், அதில் எதுவுமே வந்து மிஸ் ஆகலை. நாம எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ நோன்னு எழுதிக்கிறேன். அண்ட் ஹேண்டில் இம்பேலன்ஸ் டேட்டா செட், இதுவும் வந்து அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ். நம்ம சால்வ் பண்ணது ரெக்ரெஷன் ப்ராப்ளம். ஸோ இங்கேயும் வந்து இம்பேலன்ஸ்க்கு வாய்ப்பே கிடையாது, நோ அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஹேண்டில் அவுட்லேயர்ஸ். ஸோ நம்ம டேட்டால நம்மளோட ஃபீச்சர்ஸ், இன்புட் ஃபீச்சர்ஸ்ல ஏதாவது அவுட்லேயர்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்காக நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா, SNSல இருக்க பாக்ஸ் பிளாட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த காலம்க்கு வந்து நம்ம எடுத்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட USD INRக்கு அதை வந்து எழுதிடுறேன். கோல்ட் டேட்டா செட் USD INR. So see, box plot போட்டு பார்த்தீங்கன்னா I think we have two values that are outliers. So இந்த ரெண்டு வேல்யூ என்னன்னு I'll try to check. 85.78ன்னு சொல்றாங்க. ஸோ இதோட வேல்யூ ரேஞ்சே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கம்மியானதுல இருந்து ஆரம்பிக்கும். 82ல இருந்து 85ன்றப்ப அவ்வளோ பெரிய அவுட்லேயர்னு நான் சொல்ல மாட்டேன். 82ல இருந்து 85ன்றப்ப. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்கிட்ட டேட்டா சைஸே வந்து ரொம்ப சின்னமாக தான் இருக்கு. 52 தான் வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ நான் வந்து இப்போதைக்கு இதை ரிமூவ் பண்ணல, பட் ஐ நோ வி ஹேவ் டூ அவுட்லேயர்ஸ். ஓகேவா? நான் பார்த்துட்டேன்னு சொல்லி எழுதிக்கிறேன். அண்ட் கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸ், நம்ம கிட்ட கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸே கிடையாது. நம்ம வச்சிருக்கிறது ஒன்று விச் இஸ் அ நியூமரிக்கல் ஃபீச்சர். ஸோ நோ எழுதிடுறேன். ஸோ நார்மலைசேஷன் வெர்சஸ் ஸ்டாண்டர்டைசேஷன். இந்த கேஸில் வந்து நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக வந்து மாற்றுவாங்கங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம டேட்டா செட்டில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் இந்த USD INR பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இதுக்கு வந்து Z ஸ்கோர் ஃபார்ம்ல அப்ளை பண்ணுவாங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா, இதோட மீன் வந்து 0, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது எதுக்காக பண்ணுறோம், இந்த அல்காரிதம்ல இது ஏன் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பிகாஸ் நம்ம வந்து இங்கே கிரேடியன்ட் டிசென்ட் அப்படின்ற ஒரு ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி கன்வர்ஜ் பண்ணி குளோபல் மினிமாக்கு வர போறோம். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஜன்ஸ் அல்காரிதம் எல்லாம் அந்த டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆனது இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இது ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கணும் உங்க டேட்டா செட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் பத்தி உங்களுக்கு ஐடியா இல்லை, அது எப்படி பண்றதுன்னு புரியலன்னா அதை பத்தி நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு, அதை நான் கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டாண்டர்டைஸ் வந்து பண்ணணும். ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கும் நமக்கு வந்து sklearn வந்துட்டு we have a library, அதை எடுத்தே பண்ணிடலாம். ஸோ பிஃபோர் கோயிங் தேர் நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு தடவை குயிக்கா இந்த ரெக்ரெஷன் பிளாட் வந்து வரைஞ்சு காமிக்கணும்னு நினைச்சேன். ஸோ ரெக்ரெஷன் பிளாட்ன்றது சீபவுண்ட்ல இருக்க ஒரு டைப் ஆஃப் பிளாட். இது பேசிக்லி வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்க அந்த லீனியர் ரிலேஷன்ஷிப்பை, அந்த ரெக்ரெஷன் லைனை வந்து விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த லைனை தான் நம்ம அல்காரிதம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகுது. ஆல்ரைட்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடல் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிளையும் டிபெண்டன்ட் வேரியபிளையும் வந்து கரெக்டான இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுக்க போறேன். அதுக்கு வந்து என்ன பண்றேன்னா, எக்ஸ் அண்ட் ஒய்ன்ட்டு டேட்டா செட்ல இருந்து தனியா எடுத்து வச்சுக்கிறேன். கோல் டேட்டா செட்ல எக்ஸ் வந்து யாருங்க நமக்கு we know USD INR அண்ட் நம்மளோட அந்த டிபெண்டான வேரியபிள் y வந்து கோல்ட் டேட்டா செட்ல இருக்க கோல்ட் ரேட் டைப் வந்து கொடுத்தீங்கன்னா இட் வில் பி அ டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? ஸோ இதுவே நான் இந்த மாதிரி கொடுக்காம இப்படி ஒரே ஒரு இதா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு பிராக்கெட் கொடுக்குறேன்னா சீரீஸ். ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலி வந்து நம்ம போக போக வந்து டேட்டா செட்டை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு மாடல் ட்ரெயின் பண்றதுக்காகட்டும் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் யூஸ் பண்ணி ஸ்கேலிங் பண்றதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து வி வாண்ட் டேட்டா ஃப்ரேம் தான். அப்பதான் வேலை ஈஸியா இருக்கும். அதனால நான் வந்து இது அப்படியே வந்து டேட்டா ஃப்ரேமாவே வேணுன்றதுக்காக 2 பிராக்கெட் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா செட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எடுத்திருக்கிறது இந்த 53 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை ட்ரைனிங்க்கு கொஞ்சமா டெஸ்டிங்க்கு கொஞ்சமா பிரிச்சு வச்சுக்கணும். இதுக்காக தான் we have something in sklearn ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலி பேக்கேஜ் sklearnல எழுதியிருக்காங்க. sklearn.model selection train test split. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா டெஸ்ட் சைஸ் எவ்வளவு, ஃபார் எக்ஸாம்பிள் 100% டேட்டா வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 80% ட்ரைனிங்க்கு 20% டெஸ்டிங்க்கு 90% ட்ரைனிங்க்கு 10% டெஸ்டிங்க்கு அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து பிரிச்சு வச்சுக்கலாம். அண்ட் எந்த டேட்டா வந்து கொடுக்க போறோமோ அந்த டேட்டா வந்து கொடுத்துக்கணும். ரேண்டம் ஸ்டேட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேண்டம் ஸ்டேட் இஸ் நத்திங் பட் ஒரு நம்பருங்க பேசிக்லி 10, 12, 40, 50 எதுவா வேணா இருக்கலாம் அது. ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம ரேண்டமா செட் பண்ணி வைக்கிறோம், ஒரு சீட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வாட்டி திருப்பி இந்த மாடலை வேற யாரோ இந்த நோட் புக்கை நீங்களே முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் நான் இங்க காமிக்கிற அதே மாதிரி இந்த டேட்டா செட் டிவைட் ஆகணும், அதே மாதிரி ரிசல்ட்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக we are using this random state. ஓகேவா? ஆல்ரைட். ஸோ நம்மளோட டேட்டா வந்து இப்போ ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரெயினை வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருக்கு அண்ட் அதோட ஷேப் வந்து என்னன்னு பார்த்துக்கலாம். 47 இருக்கு அண்ட் எக்ஸ் டெஸ்டோட ஷேப் வந்து எவ்வளோன்னு பார்த்துடலாம். பிகாஸ் நான் வந்து இங்க டெஸ்ட் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். லைக் என்கிட்ட சாம்பிள்ஸே கம்மியாக தான் இருக்கிறதுனால சும்மா ஒரு 10%, அதாவது ஒரு 6 சாம்பிள்ஸ் மட்டும் தான் வந்து டெஸ்டிங்காக எடுத்து தனியாக வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ டேட்டா செட் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து we have to apply the standardization logic. ஸோ ஸ்டாண்டர்டைசேஷனுக்கும் வந்துட்டு we have sklearnலேயே வந்து பேக்கேஜ் இருக்குங்க. sklearnல ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்னு ஒன்று இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த Z ஸ்கோர் ஃபார்ம்லாம் சொன்னேன் இல்லையா, அதை வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, x minus mu by standard deviation. ஆல்ரைட். ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேலருக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கணுங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் தூக்கி உள்ள கொடுத்துடணும், இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கணும் பேசிக்லி. அண்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரெயின் ஸ்கேல்டு அப்படின்னு நான் புதுசாக வந்து ஒரு வேல்யூ வந்து அலோகேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் ஸ்கேல் வேல்யூஸ்லாம் தனியாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேலர் எடுத்துட்டு fit underscore transform அப்படின்னு கொடுக்க போறேன் பேசிக்லி. ஸோ இந்த fit underscore transformனா என்னன்னு, ஸோ fit வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த டேட்டாவை எடுத்துட்டு இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலருக்கு அந்த Z ஸ்கோர் ஃபார்முலாக்கு மியூவும் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் தேவை, அதை ரெண்டையும் கண்டுபிடிச்சு மட்டும் வைக்கும். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த வேல்யூஸ்ல அதை டைரக்டா அப்ளை பண்ணி இதோட நம்பர்ஸா அப்படியே மாத்தி விட்டுரும். ஸோ fit underscore transform என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரெயினை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? யா. ஸோ ஸ்கேல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த வேல்யூஸ் வந்து அப்படியே மாறி இருக்கும். 86, 85 அந்த ரேஞ்சிலலாம் இருந்தது இல்லை, பார்த்தீங்கன்னா 0, 3, -1, -2 இந்த ரேஞ்சிலலாம் மாறி இருக்கு. சேம் வே நம்ம வந்து எக்ஸ் டெஸ்ட்டுக்கும் வந்து பண்ணிடலாம். பட் எக்ஸ் டெஸ்ட்டுக்கு பண்ணும்போது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி வந்து நம்ம அந்த ஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம்ல, ஃபார்முலாவை ஒரு வாட்டி கண்டுபிடிச்சா போதும்ல, எத்தனை பேருக்கு வேணா அப்ளை பண்ணிக்கலாம்ல. முதல்ல ட்ரைனிங் டேட்டா எடுத்து அப்ளை பண்ணா, இப்போ டெஸ்டிங் டேட்டா எடுத்து அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஃபிட்டை தூக்கிட்டு எக்ஸ்ட்ரெயின் கமா எக்ஸ் டெஸ்ட்னு மாத்திட்டேன். இப்போ எக்ஸ் டெஸ்ட்டும் வந்து எனக்கு ஸ்கேலா கிடைச்சிடும். ஸோ 2 பேரும் ஸ்கேல் ஆயிட்டாங்களா. நெக்ஸ்ட் வேலை வந்து நம்ம மாடலை வந்து பில்ட் பண்ணி பாத்திர வேண்டியதான். இந்த 6 வேல்யூஸும் வந்து ஸ்கேல் ஆகி கிடைச்சிருச்சு. ஆல்ரைட். ஸோ மாடல் பில்ட் பண்றதும் வந்து ஈஸி தாங்க. sklearn அகைன் வந்து எல்லாத்துக்கும் sklearn தான் நான் சொல்ல போறேன். பிகாஸ் sklearn இஸ்
குளோபல் பேக்கேஜ் எல்லாமே வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எல்லாமே எஸ்கே லேர்ன்ல எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா 2 ரீசன். ஒன்னு வந்து இட் இஸ் யூனிவர்சல். ஸோ எல்லா லாஜிக்குமே நம்ம தேடுற எல்லாத்தையுமே ஆல்ரெடி அல்காரிதம் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி திருப்பி உட்காந்து ரீஇன்வென்ட் பண்ண வேண்டாம் இந்த வீல. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி ஆப்டிமைஸ்டு. ஆல்ரெடி வந்து அவங்களே உள்ளுக்குள்ள லாஜிக் எல்லாம் நம்பி அரேஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்பீடா வந்து எழுதி வச்சிருக்காங்க. ரெக்ரெஷனோட எஸ்கே லேர்ன் பேக்கேஜ்ல என்னென்ன பாராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிட் இன்டர்செப்ட். ஸோ ஃபிட் இன்டர்செப்ட் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாடலுக்கு வந்து நம்ம இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா அப்படின்றத கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இங்க நல்லா ரீகால் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ல y ஈக்குவல் டு mx பிளஸ் b. எம்ன்றது ஸ்லோப்பு, அந்த சிங்கிறது வந்துட்டு ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த இன்டர்செப்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து ஜீரோவா இருக்கலாம். ஜீரோவா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா அந்த லைன் வந்து ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நாம வந்து இப்போ இந்த ஃபிட் இன்டர்செப்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைன் வந்து ஆரிஜின் வழியா பாஸ் ஆகியே ஆகணும் அப்படின்றது நம்ம ஒரு பேரியரா வைக்கிறோம் அதுக்கு. இல்ல டிஃபால்ட் எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இன்புட் வேரியபிள் எக்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த எக்ஸை வந்து ஒரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்கலாமா இல்ல வேண்டாமா அப்படின்றத சொல்றதுக்காக. சரி, அதை எதுக்கு காப்பி பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்கே லேர்ன் வந்து அந்த மெமரியை வந்து ஆப்டிமைஸ் பண்றதுக்காக என்ன பண்ணும்னா பெரிய டேட்டா செட் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும்போது எக்ஸ் மேலேயே வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு அப்படி வேண்டாம், என்னோட டேட்டா வந்து மாறவே கூடாது, நான் முடிச்சதுக்கு அப்புறமும் திருப்பி அந்த டேட்டாவை ரெட்ரைவ் பண்ணி எனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கு அப்படின்றப்ப நம்ம காப்பி எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப பெரிய டேட்டா செட் அப்படின்னா நாமளே காப்பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் வேகமா வந்து ஓடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என் ஜாப்ஸ். இது வந்து பேரலைசேஷனுக்காக யூஸ் பண்றதுதான். நார்மல் பைத்தான் கோட்லயே நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, எத்தனை கோர் கம்ப்யூட்டர்ல இருக்கோ எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா அத்தனை கோருக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். எம் வந்து அதாவது அந்த கோஎஃபிஷியன்ட் அந்த ஸ்லோப்போட வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கணுமா இல்லையா அப்படின்றதுக்காக செட் பண்றது. இது வந்து எந்த கேஸ்ல யூஸ் ஆகும்னா நம்ம இப்ப நம்ம சால்வ் பண்ற கேஸ் கூட இந்த கேஸ் தான். நம்ம வந்து கோல்டோட ரேட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து இந்த இன்டர்செப்டோட வேல்யூ வந்து எனக்கு நெகட்டிவ்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இன் கேஸ். அப்போ ஒருவேளை கோல்டோட வேல்யூ வந்து நெகட்டிவ்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஐடியல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா கோல்டோட வேல்யூ நெகட்டிவ்ல போறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ பாசிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே மாடல் வந்து அந்த எம்மோட வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ண யோசிக்கும் போது பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டுமே ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ரெக்ரெசருக்கு வழக்கம் போல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெக்ரெசர் கிட்ட நம்மளோட டேட்டா வந்து கொடுக்கலாம். ரெக்ரெசர் டாட் ஃபிட். நான் முதவே சொன்ன மாதிரி ஃபிட் அப்படிங்கிறது பேசிக்லி நம்ம சொன்ன கம்ப்யூட்டேஷன், அதாவது அந்த கோஎஃபிஷியன்ட் ஆகட்டும், அந்த ஒய் இன்டர்செப்ட் ஆகட்டும், அது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபிட் டேட்டா வந்து என்னென்னது ஸ்கேல்டு டேட்டாவை நம்ம தூக்கி கொடுக்கணும். எக்ஸ் ட்ரெயின் ஸ்கேல் கமா ஒய் ட்ரெயின், இதையும் அதோட செட் அதோட எக்ஸாக்ட் அவுட்புட்ஸையும் கொடுத்தோம்னா மாடல் வந்து படிச்சுட்டு வரும். ஓகே, ஸோ மாடல் வந்து பில்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப வந்து இந்த மாடலை பில்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு தேவைப்படுறாங்க இல்லையா, நம்ம பேராமீட்டர்ஸ் எல்லாம் படிச்சோம்ல இப்ப. ஸோ இந்த ரெக்ரெசர்ல ரெக்ரெசர் டாட் கெட் அண்டர் ஸ்கோர் பேராம்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா என்னென்ன பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணிருக்கு இந்த மாடல் பில்ட் பண்றதுக்கு அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். இது வந்து டிஃபால்ட் செட் ஆஃப் பேராமீட்டர் வேல்யூஸ். டிஃபால்ட்டா எப்பயுமே இதுக்கெல்லாம் வந்து ஒரு வேல்யூஸ் இருக்கும். இந்த இங்க இருக்குல்ல, அந்த வேல்யூ வச்சு அது வந்து ட்ரெயின் பண்ணிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மாடல்ல நம்மளோட எண்ட் கோலே வந்து அந்த எம்எக்ஸ் பிளஸ் பில எம்ஐயும் வந்து பிஏயும் கண்டுபிடிக்கிறது தான் இல்லையா. ஸோ அந்த எம்ஐயும் பிஏயும் அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ரெக்ரெசர் டாட் அதோட வேல்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட பேர் தெரியணும் ஃபர்ஸ்ட் நமக்கு. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் அண்ட் இன்டர்செப்ட் இருக்கு இல்லையா, y is equal to mx plus b. இதுல வந்து m வந்து அந்த இந்த வேல்யூ கோஎஃபிஷியன்ட் அப்படின்ட்டும், அண்ட் இது வந்து அரேவா இருக்கு, எனக்கு இது வேணாம், அதனால நான் வந்து இதை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டில் இட் இஸ் அன் அரே, 2 டைமென்ஷனல் அரே, அதனால இப்படி எடுத்துடலாம். அண்ட் b வந்து இந்த ரெக்ரெசரோட இன்டர்செப்ட். பியும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். எம்மோட வேல்யூ பியோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, நம்ம மாடல் எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத இந்த டேட்டாலேயே வந்து வரைஞ்சு பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி ட்ரைனிங் டேட்டா இல்லையா. நான் என்ன பண்றேன், ட்ரைனிங் டேட்டாவே எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதை பண்றதுக்காக எக்ஸ்ட்ரெயின் ப்ரெடிக்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். நம்மளோட ரெக்ரெசர்லேயே ப்ரெடிக்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு.
அந்த predict கிட்ட I'm going to give அந்த scaled values. ஏன்னா ஸ்கேல் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரெயின் பண்ணோம்ல. ஸோ ஸ்கேல் பண்ணிட்டு தான் வேல்யூஸை கொடுக்கணும் ப்ரிடிக்ட் பண்றதுக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதுல வந்து எக்ஸ் ட்ரெயின் ப்ரிடிக்டர் கொடுத்துட்டு ஸோ பேசிக்கலி இங்கே என்ன பண்ணிருக்கேன்னா எக்ஸ் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயினையும் வச்சு ஒரு ஸ்கேட்டர் பிளாட் போட்டுட்டு அதுக்கு மேல வந்து ஒரு லைன் பிளாட் வரைகிறேன். அதுக்கு வந்து இந்த எக்ஸ் ட்ரெயினையும் மறுபடியும் எக்ஸ் ஆக்சஸா எடுத்துக்கிறேன். அண்ட் எக்ஸ் ட்ரெயின்ல இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண இந்த லைனை ஒய் ஆக்சஸா கொடுத்துக்கிறேன். கலர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக ரெட் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அழகா வந்து ஒரு சூப்பரான லைன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நம்மளோட லீனியர் ரெக்ரெஷன் வந்து ஃபைனலாக கண்டுபிடிச்ச லைன் வந்து இதுதான். இப்போ வந்து இந்த லைனை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போறோம். ஸோ ப்ரிடிக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணேன், அந்த டெஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு டேட்டா ஒழிச்சு வச்சிருந்தோம்ல, அந்த டேட்டா எடுத்துக்கிறேன். எக்ஸ் டெஸ்ட் ப்ரிடிக்டட்னு வச்சுக்கிறேன். அண்ட் ரெக்ரெசர் டாட் predict x test ஸ்கேல்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஸ்கேல் பண்ணிட்டு தான் இந்த மாடலை பில்ட் பண்ணணும். ஸோ ஸ்கேல் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரிடிக்ஷனும் வந்து பண்ணணும். ஓகே, இது எக்ஸ் டெஸ்ட் ப்ரிடிக்டட் அண்ட் ஆக்சுவலா ஒய் டெஸ்ட்டும் வந்து நமக்கு இருக்குமே. ஸோ இதுதான் வந்து அந்த வேல்யூஸ். ஆல்ரைட், moving on to the next stage, hyperparameter optimization. So இந்த linear regression algorithm நம்ம பார்த்தோம்லங்க, இதுல வந்து பேசிக்லி 4 பேராமீட்டர்ஸ் வந்து இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த பேராமீட்டர்ஸை வந்துட்டு எப்படி வந்து மாத்தலாம், லைக் எந்த பேராமீட்டர் வந்து பெஸ்டா இருக்கும் நம்ம மாடலுக்கு, எந்த காம்பினேஷன்ல நம்ம பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கணும், ரேண்டமா ஒரு காம்பினேஷன் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த எல்லாத்தையும் பேராமீட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க அல்காரிதம்ல. யா, ஸோ நம்மளோட லீனியர் ரெக்ரெஷனுக்கு இதெல்லாம் தான் பாசிபிள் பேராமீட்டர்ஸ் அண்ட் பாசிபிள் வேல்யூஸ். காப்பி எக்ஸ்னா அதுக்கு 2 வேல்யூ தான் பாசிபிள், எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபிட் இன்டர்செப்ட்னா அதுக்கும் பாசிபிள் 2 வேல்யூஸ், எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் பேராமீட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு இந்த ரேண்டமைஸ்டு சர்ச் சிவி அதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. பேசிக்லி ரேண்டமைஸ் சர்ச் சிவி, இந்த பேராமீட்டர் ஸ்பேஸ் அண்ட் மாடல். கண்டிப்பா நம்மளோட மாடல் வேணும்ல, ரெக்ரெஷன் மாடல், அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல அது, அண்ட் இந்த பேராமீட்டர் ஸ்பேஸ் ஐட்ரேஷன்ஸ். ஸோ n ஐட்ரேஷன் அப்படிங்கிறது பேசிக்லி எத்தனை நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் வந்து இதுல நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்றத டினோட் பண்றதுக்காக நான் வந்து சும்மா ஒரு 50 அப்படின்னு சொல்றேன். அண்ட் லாஸ்டா வந்துட்டு சிவி. ஸோ சிவி அப்படின்னா வந்துட்டு கிராஸ் வேலிடேஷன் நம்ம பண்ணுவோம் இல்லையா, கிராஸ் வேலிடேஷனுக்கு எத்தனை ஃபோல்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்றது. நான் வந்து இங்க டிஃபால்ட்டா 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அகைன் உங்களுக்கு கிராஸ் வேலிடேஷனா என்னன்னு தெரியல, கிராஸ் வேலிடேஷன் டைப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ இருக்கு, அது நான் கார்ட்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ சிவி வந்து 5ன்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து ரேண்டமைஸ் சர்ச் வந்து பண்ணலாம். இப்போ வந்து டேட்டா வந்து பாஸ் பண்ணிடணும். எப்பயுமே வந்து டேட்டாவை பாஸ் பண்ணோம்னா we have this fit method. fit methodக்குள்ள x_train and y_train. ஸோ இந்த டேட்டாவை எடுத்துக்கோ, இதை வந்து 5 ஃபோல்டா பிரிச்சுக்கோ, 50 காம்பினேஷன் எடுத்துக்கோ, அதுக்கான பேராமீட்டர்ஸ் இங்க இருந்து எடுத்துக்கோ, இந்த மாடல்ல போட்டு ட்ரை பண்ணி பாரு அப்படின்றது தான் இதோட ஓவரால் டெஃபினிஷன். ஆக்சுவலி ஓகே, ரன் ஆயிட்டு இருக்கு பேக்ரவுண்ட்ல, இந்த ஸ்டார் சிம்பிள் வந்து இட் இஸ் ரன்னிங். ஸோ பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஈக்குவல் டு ட்ரூ. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ட்ரூன்னு வைக்க சொல்றாங்க. நம்பர் ஆஃப் ஜாப் வந்து 1, ஃபிட் இன்டர்செப்ட் ட்ரூ, காப்பி எக்ஸ் வந்து ட்ரூ. இப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டு புதுசா ஒரு மாடல் பில்ட் பண்றேனே. ஸோ மாடல் வந்து கிடைத்து விட்டான். இப்போ இந்த டியூன்டு மாடல் எடுத்துட்டு இதோட அந்த கோஎஃபிஷியன்ட் யாரு, அதாவது எம்மோட வேல்யூ என்ன, அண்ட் அகைன் இந்த டியூன் மாடல் எடுத்துட்டு அதோட இன்டர்செப்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 5878 469. ஸோ 469 5878 பெருசா ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் ஹைப்பர் பேராமீட்டர் ஆப்டிமைசேஷன் ஸ்டெப் வந்து எப்படி இருக்கும், அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக ஐ ஹேவ் ஷோன் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் எம்எல் ப்ராஜெக்ட். எம்எல் ஆப்ஸ்குள்ள என்டர் ஆகலாம். ஸோ எம்எல் ஆப்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நாம பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த லீனியர் ரெக்ரெஷன் மாடல், இதை வந்து ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வைக்க போறேங்க. கரண்ட்லி இந்த மாடல் வந்து இந்த பைத்தான் நோட் புக்ல தான் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து வேற இடத்துல நான் டெப்ளாய் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை சேவ் பண்ணணும். அதுக்காக மாடலை சேவ் பண்றதுக்கு ஐ எம் கோயிங் டு இம்போர்ட் திஸ் பேக்கேஜ் பிக்கிள்.
ஸோ பிக்கல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பைத்தான்ல வந்து சீரியலைசேஷனுக்காக யூஸ் பண்ற ஒரு பேக்கேஜ். ரெப்ரசென்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மாடல். அந்த மாடல்ல வந்து அது படிச்ச பாராமீட்டர்ஸ், அது கண்டுபிடிச்ச வேல்யூஸ் இதெல்லாமே வந்து உட்கார்ந்திருக்கும். இத வந்து நான் கம்ப்ளீட்லி வந்து பைட் ஸ்ட்ரீம்க்கு கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா எல்லாத்தையும் மாத்தி ஒரு ஃபைல்ல வந்து சேவ் பண்ணி வைக்க போறேன். அத எப்படி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, பிக்கிள் டாட் டம்ப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதுக்குள்ள வந்துட்டு நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்ட். பிக்கிள் கிரியேட் பண்ற அந்த சீரியலைஸ்டு ஃபார்மேட் வந்து டாட் பிகேஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரெக்ரெசர் அப்படின்னே போட்டுக்கிறேன். டாட் பிகேஎல். அண்ட் இந்த ஃபைலை வந்து எந்த மோட்ல ஓபன் பண்ணணும்னா, பொதுவாகவே ஃபைல்னா ரீடிங் மோட், ரைட்டிங் மோட் இருக்கும்ல. இது வந்து ரைட். இந்த பி வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பைனரி. ஸோ ரைட் இன் பைனரி ஃபார்மேட். அண்ட் இந்த ஃபைல் வந்து இல்லை அப்படின்னா இருக்காது ஆப்வியஸா என்கிட்ட. புதுசா கிரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க வேல்யூலாம் இதுல எழுதிடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ரெக்ரெசர் ரீலோட் ஆயிட்டாரு. இந்த ரீலோடான ரெக்ரெசரோட கோஎஃபிஷியன்ட் போய் பார்த்தீங்கன்னா the same 400 சம்திங் இருக்கும். ஸோ ஸ்கேலரையும் வந்து ரோப் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலிங் பண்ணிட்டு தான் எந்த ஒரு இன்புட்டையுமே நம்ம அடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுக்காக ஸ்கேலர் வந்து ஸ்கேலர் டாட் பிகேஎல்னு போட்டு டம்ப் பண்ணி வச்சிடணும். ஓகே, ஆல்ரைட். ஸோ மாடலை வந்து சேவ் பண்ணியாச்சு. பில்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸை பில்ட் பண்றதுக்கு we have something called as கிராடியோன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். லைக் கோண்டாலேயோ இல்ல பிப்போ போட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்றதுக்கு நான் ஒரு டெமோ காட்டுறேன். அவங்களோட சைட்ல இருந்தே ஓபன் பண்ணிட்டு சி. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பைத்தான் நோட் புக். இதுக்குள்ள வந்து ஒரு யூஐ மாதிரி கிரியேட் ஆயிருக்கு பேசிக்லி. ஸோ இதை தான் வந்து இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நாமெல்லாம் வந்து மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் இல்லையா? நமக்கு வந்து யூஐ அவ்வளவா தெரியாது. ஸோ நம்மளுக்குலாம் ஹெல்ப் பண்ணதுக்காக இந்த கிரெடியோ பேக்கேஜ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த யூஐ லாஜிக் எல்லாம் உள்ள எழுதி வச்சிருக்காங்க. நாம இதை வெறும் இன்டர்ஃபேஸா கால் பண்ணாவே போதும். ஸோ கிரெடியோ இம்போர்ட் பண்ணிட்டு கிரெடியோ டாட் இன்டர்ஃபேஸ் அதுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதி விட்டுருக்காங்க. ஸோ இந்த இந்த யூஐல வந்து என்ன பண்ண போறோமோ அந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கீர்த்தி நீங்க டைப் பண்றேன் நேம்ல, இங்க வந்துட்டு ஹலோ கீர்த்தின்னு வருது. இந்த ஹலோ கீர்த்தியோட லாஜிக்கை வந்து இந்த ஃபங்க்ஷன்ல கிரீட்ன்ற ஃபங்க்ஷன்ல எழுதியிருக்காங்க. அண்ட் இன்புட்ல வந்து இப்போ நமக்கு டெக்ஸ்ட் வேணும்னா நான் இங்க கீர்த்தின்னு டைப் பண்ணல, இது டெக்ஸ்ட் இல்லையா, டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ டெக்ஸ்ட் ஸ்லைடர் வேணும்னா ஸ்லைடர்னா இந்த மாதிரி புல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. அண்ட் அவுட்புட்டும் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்ன்றதுனால டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. டெமோ டாட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்மளோட இன்டர்ஃபேஸ்க்காக இவங்க இங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனாங்கல்ல, பேசிக்லி இதுதான் இந்த யூஐயோட லாஜிக் இல்லையா, பேக்ரவுண்ட் லாஜிக். அந்த லாஜிக் வந்து எழுதணும். பட் நம்மளோட லாஜிக் வந்து டு ஃபைண்ட் த கோல்ட் பிரைஸ் அப்படிங்கிறதுனால நான் கால்குலேட் கோல்ட் ரேட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து இன்புட்டா வரும். இன்புட்டா வந்ததுக்கு அப்புறமா நான் சும்மா வந்து அதை வந்து அப்படியே வந்து நம்ம ரெக்ரெசர் கிட்ட கொடுக்க முடியாது. ஸ்கேல் பண்ணி தான் கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஸ்கேல்டு இன்புட் இஸ் ஈக்குவல் டு நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது ஸ்கேலர். நம்மளோட ஸ்கேலரை வச்சு we can transform. பட் ஸ்கேலர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு இன்புட் கரண்ட்லி வந்து வெறும் இன்டிஜரா தான் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு அரேவா இருக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால என்ன பண்றேன், numpy டாட் அரேல போட்டுக்கிறேன். அதுவும் 2 டைமென்ஷனல் அரேவா இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம மேல கூட வந்து டேட்டா ஃப்ரேமாவே இருக்கட்டும்னு டபுள் பிராக்கெட் போட்டிருந்தோம்ல. ஸோ அரேவா மாத்திட்டேன். அண்ட் ரீஷேப்பும் பண்ணிடலாம். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே கிடைக்கும். 1, -1. ஓகே, friend input. ஓகே, வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நியூமரிக்கல் வேல்யூ வந்து ஸ்கேல்டு வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்கேல்டு இன்புட் எடுத்துட்டு நம்ம ரெக்ரெசர் கிட்ட போகலாம். ரெக்ரெசர் டாட் ப்ரெடிக்ட் அந்த ஸ்கேல்டு வேல்யூ, ஸ்கேல்டு இன்புட். லைக் 80 ரூபாவா இருக்குது யூஎஸ்டி ஐஎன்ஆரோட ரேட் அப்படின்னா நம்மளோட தங்கத்தோட விலை வந்து 7000ல இருந்து அரௌண்ட் 3200 கிட்ட கம்மி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 10 ரூபாய் குறைஞ்சா நம்ம ஊர்ல இந்த பக்கம் வந்து 2800 ரூபாய் குறையுது அப்படிங்கிறாங்க. ஓகே, இன்டர்ஃபேஸ்ல போய் இதை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுலாம். இந்த கிரீட்ன்ற மெத்தட் நமக்கு இனிமே தேவையில்லை. இதை வந்து நான் எடுத்துடுறேன். அதுக்கு பதிலா வந்து இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் இதை வந்து கொடுக்க போறேன். கால்குலேட் கோல்ட் ரேட் இதை கொடுக்க போறேன். அண்ட் நாம வச்சிருக்கிறது வந்து எல்லாமே நியூமரிக்கல் ஃபீல்ட், அதனால நம்பர்னு கொடுத்துடலாம். பிளஸ் ஸ்லைடர்லாம் நமக்கு வேண்டாம். அண்ட் இதுவுமே வந்து ஒரு நம்பர் தான். நான் வேணா எனக்கு ஒரு டைட்டில் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட இந்த லைக் நம்ம உள்ள கொடுக்குற வேரியபிள்ஸ் அண்ட் இந்த வேல்யூஸ்லாம் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே நீங்க இந்த குவிக் ஸ்டார்ட் இதுல போய் கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் என்னன்ட்டு.
ஸோ இப்போதைக்கு வந்து பேர் வந்து how much is 1 gram gold now அப்படின்னு சும்மா ரைட்டில் வச்சுக்கிறேன். ஓகே, ஆசம். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆரோட ரேட் கேட்குது. நான் சொன்ன மாதிரி 80 கொடுத்து பார்க்குறேன். கூல். ஸோ நம்மளோட எம்எல் ப்ராஜெக்ட்க்கு இப்போ இன்டர்ஃபேஸும் ரெடி ஆயிடுச்சு. மூவில எல்லாம் டக்குன்னு ஒரு ஃபாரின் பாட்டு போடலாமா அப்படின்ற மாதிரி ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் யூ கைஸ் டு எ டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் நவ். இது வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரமா என்னோட கம்ப்ளீட் கோடுமே வந்துட்டு ஐ வாஸ் டூயிங் இட் இன் நோட் புக். பட் இந்த மாதிரி நோட் புக்லேயே எவ்வளோ நாளைக்கு தான் வாழ்றது? இதை வந்து நம்ம டெப்ளாய் பண்ணி 4 பேர் இதை யூஸ் பண்ணோம்னா இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா மாற்றி நம்ம ஒரு இடத்துல போய் வைக்கணும் பத்திரமா. ஓகேவா? அதுக்காக நான் என்ன பண்றேன்னா விஷுவல் ஸ்டுடியோல போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன், கோல்ட் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல நம்மளோட ஸ்கேலர் ஃபைலு, நம்மளோட ரெக்ரெசர் ஃபைலு, பிகேஎல் ஃபைல்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கேன். அண்ட் இந்த என்டையர் நோட் புக் நான் அங்கே பண்ணியிருந்தேன் எல்லா அந்த என்டையர் நோட் புக்குமே வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். அண்ட் இந்த நோட் புக்ல லாஸ்டா ஒரு பாட்டு எழுதணும் இல்லையா, அதோட கோடு அதை மட்டும் தனியா app.py அப்படின்னு நான் எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ தட் என்ன ஆகும்னா இதை வந்து நாளைக்கு நம்ம வேற யார்ட்டையாவது கொடுத்து டெப்ளாய் பண்ண சொல்லும்போது இந்த app.pyல இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம என்டையர் ப்ராஜெக்ட்மே ஃபேஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வழியா தான் நம்மளோட மாடல்ஸ் ஆக்சஸ் பண்ண போறாங்க. ஸோ திஸ் ஹேஸ் டு பி ரிட்டன் இன்சைட் app.py. ஓகேவா? மற்றபடி உள்ள எழுதியிருக்கிறதுலாம் அதே தாங்க. நம்ம மாடலை ஓப்பன் பண்ணி மாடலை ரீட் பண்ணிக்கிட்டு அண்ட் கால்குலேட் கோல்ட் ரேட் அப்படின்னு ஒரு மெத்தட், அதுக்குள்ள வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆன்சர் அண்ட் கடைசியா வந்து demo.launch. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா அழகா வந்து இது ஒரு யூஆர்எல்ல, அதாவது என்னோட மிஷின்குள்ளேயே ஹோஸ்ட் ஆகி என்னோட லோக்கல் ப்ரௌசர்ல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதான் அந்த யூஆர்எல். இதை நான் ஃபாலோ பண்றேன். சி ஸோ எதுக்காக நான் இந்த ஸ்க்ரீன் இங்கே காமிக்கணும்னு நினைச்சேன்னா லைக் இதுல வந்து இன்னும் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர்ல வந்துட்டு நான் இப்போ வந்து ஒரு சேஞ்சுக்கு யூஎஸ்டி வந்து 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்துட்டு கோல்டோட ரேட் வந்துட்டு இவ்வளோ கூடிருமா, லைக் 1 கிராம் கோல்டு வந்து 17,756 ருபீஸ் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் வந்து இந்த வேல்யூவை வந்து இப்போ ஒரு இடத்துல நான் சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் என்ன ஆகும்னா யூசர்ஸ் வந்து என்னோட ப்ராஜெக்டை யூஸ் பண்ண புதுசா எனக்கு டேட்டா கிடைக்கும் இல்லையா, இதுக்கு ஒரு புது டேட்டா செட், ஒரு புது இன்புட் புது அவுட்புட் இருக்குல்ல, இதை வந்து ஃபிளாக் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன்னா இது வந்து ஒரு இடத்துல போய் சேவ் ஆயிடும். அது எங்கன்னு கேட்டீங்கன்னா த சேம் பிளேஸ் வேர் அவர் என்டையர் கோடஸ். இந்த ப்ராஜெக்ட்லயே இந்த கிரெடியோ அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து ஃபோல்டர் வந்து புதுசா கிரியேட் ஆயிருக்கு. நான் இதை கிரியேட் பண்ணவே இல்லை முதல் காமிக்கும் போது. இதுல வந்து ஒரு டேட்டா செட்டும் இருக்கு, டேட்டா செட் 1.csvன்னு. அதுல என்ன இன்புட் கொடுத்தாங்க, என்ன அவுட்புட் கொடுத்தாங்க, எத்தனாம் தேதி கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ தட் எனது ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஒரு 6 மந்த்ஸ் இந்த ப்ராஜெக்டை வந்து பிஓசியில் வச்சிருக்கோம், நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்க்குறாங்கன்னா நமக்கு என்ன மாதிரி சாம்பிள்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த டேட்டா செட்டும் கிடைக்கும். திருப்பி இந்த மாடலை நம்ம வந்து ரீட்ரெயின் பண்ணும்போது இந்த டேட்டா செட் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒன்று பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேற என்ன பண்ணலாம் இதுலன்னா வி ஹாவ் திஸ் யூஸ் வயா ஏபிஐ. இவங்களே வந்துட்டு என்ன சொல்றது, கிரெடியோ கிளையண்ட்னு ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. இது வந்து இப்ப நான் யூஐல ஆக்சஸ் பண்ணல. இந்த மாதிரி இல்லாம வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, வேற ஒரு வெப்சைட் இருக்கு, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட வெப்சைட் இருக்கு, அதுல வந்து இதை வந்து ஒரு டூல் மாதிரி ஆட் பண்ண போறாங்க என்னோட ப்ராஜெக்ட் அப்படின்னா அப்ப அவங்க வந்து ஏபிஐயா கூட கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏபிஐ கால் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர், ஏபிஐயோட பேர் என்ன, அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். சொல்ல போனா இது எல்லாமே வந்து நாம தான் வந்து மேனுவலா எழுதும். முன்னாடி எல்லாம் வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஃபிளாஸ்க்ல நம்மளோட ஜாங்கோ இல்லைன்னா நம்மளோட ஃபாஸ்ட் ஏபிஐ எதையாவது வச்சு இந்த ஏபிஐ கிரியேட் பண்ணுவாங்க. இப்பவுமே வந்து ஐடியலா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அந்த மாதிரி தான் பண்ணணும். பட் இது ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட், சின்ன சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் ப்ராஜெக்ட் ஃபார் டெமோங்கிறதுனால ஐ எம் எக்ஸ்போசிங் யூ டு திஸ் கிரெடியோ. ஓகே, அண்ட் வேற என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பில்ட் வித் கிரெடியோ. ஸோ இது வந்து அவங்களோட கம்பெனி யூஆர்எல். அண்ட் செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீம்லாம் கூட மாத்திக்கலாமாங்க, லைட் தீம், டார்க் தீம் அண்ட் சிஸ்டமோட தீம் அண்ட் லாங்குவேஜ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல. நம்ம மேபி இப்போ லாங்குவேஜ் வந்து நம்ம தமிழ் மொழி இருக்கான்னு பார்ப்போம். இல்லையா, தமிழ் இல்லையா, வை? ஓகே, என்னென்னமோ இருக்குங்க, போர்ச்சுகீஸ். ஓகே, அந்த மாதிரி கூட சர்ச் பண்ணிக்கலாம் போல. அப்படி பண்ணா இதெல்லாம் போர்ச்சுகீஸா மாறிடுச்சு பாருங்க, இது போர்ச்சுகீஸ் ஆயிடுச்சு, இது ஏதோ புரியாத பாஷையில மாறிடுச்சு. இதுல வந்து சொல்லியிருப்பாங்க நீங்க வந்து ஷேர் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்ப என்னோட லோக்கல் மிஷின்ல ரன் ஆயிட்டு இருக்குல்ல, அது வந்துட்டு குளோபலா வந்து ரன் ஆகுறாங்க. அத லைக் எல்லாருமே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பண்ணலாம்னா ஷேர் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ரன் பண்ணலாம்.
இது வந்து லோக்கல் யூஆர்எல். இது நமக்கு தெரியும். ஹஷி ஷேர் ஆயிருக்குல்ல, அதுக்கு ஒரு யூஆர்எல் வரும். அத வந்து நம்ம யார் வேணா வந்து எதுல வேணா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பப்ளிக் யூஆர்எல்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? ஓகே. ரெடியோ லைவ் அதுல வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து இப்ப இந்த லிங்க் நான் உங்ககிட்ட குடுத்தேன்னா நீங்க கூட பார்க்கலாம். பட் ஆனா அதுலயும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஸோ இது வந்து எங்கேயோ ஹோஸ்ட் ஆயிருக்கு. பட் அது வந்து ஒன்லி ஃபார் 72 ஹார்ஸ். 72 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து இந்த லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். ஃபார் ஃப்ரீயா பெர்மனன்ட்டா நீங்க போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஹக்கிங் ஃபேஸ்ல வந்து ஸ்பேசஸ்னு ஒரு ஒரு செக்ஷன் இருக்குங்க. அங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான லீனியர் ரெக்ரெஷன் மாடல்னால ஹக்கிங் ஃபேஸ் லெவலுக்கு நம்ம போக வேண்டாம். நீங்க இந்த ஷேர் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபார் 72 ஹார்ஸ் யுவர் லிங்க் வில் பி ஆக்சசபிள் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். ஓகே. ஸோ இது வந்து அந்த குளோபல் லிங்க். நல்லா பார்த்தீங்கன்னா ரெடியோ லைவ்ல இருக்கு, குளோபலா இருக்கு. இதுலயும் வந்து நான் வந்து ஒரு 81 கொடுக்குறேன். சப்மிட். அண்ட் இதோட அவுட்புட் வரட்டும். இதை நான் சேவ் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஐம் கோயிங் டு ஃபிளாக் திஸ். ஃபிளாக் பண்ணிட்டேன். அண்ட் குளோபலா நான் சேவ் பண்றதும் கூட என்னோட டேட்டா செட்ல வந்து சேவ் ஆகணும். ஃபிளாக்ல சி 81 rupees எல்லாமே வந்து சேவ் ஆகுது. ஸோ 72 மணி நேரத்துக்கு இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்றீங்க, உங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இல்லை உங்க மேனேஜர் யாராவது உடனே என்ன பண்ணிருக்கேன்னு பார்க்கணும்ப்பான்னு சொன்னா அவர்கிட்ட வந்து பைத்தான் கோடையோ விஷுவல் ஸ்டுடியோவோ ஓப்பன் பண்ணி காமிச்சோன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்டலாம் இந்த கிரெடியோ வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து யூஐ போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. நமக்கும் அவங்க என்ன மாதிரி டேட்டா யூஸ் பண்றாங்க அப்படின்றது தெரியும். செஷனோட எண்டுக்கு நாம வந்துட்டோம். இன்னைக்கு செஷனில் நீங்கள் பார்த்த இந்த கோல் டேட்டா செட், நம்ம பண்ண இந்த பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கிட்டப்ல ஆட் பண்ணிடுறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா அந்த கோட் பேஸை எடுத்துக்கிட்டு உங்களோட ஃபேவரட்டான ரெக்ரெஷன் ப்ராப்ளமை லீனியர் ரெக்ரெஷன் வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து டேட்டா கரியரில் என்ட்ராக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி வேலை தேடுறதுன்னு எங்களுக்கு தெரியல, எங்களோட ரெஸ்யூமை ரிவ்யூ பண்ண ஆள் இல்லை அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் டாப்மெட்டில் நான் வந்து செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களோட ஸ்லாட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.